நதிக்கரை ஓரத்தில் தலையில்லாமல் கிடந்த ஆணின் உடல். இரத்த வெள்ளத்தில் கிடந்த உடலை பார்த்து கதி கலங்கிய மக்கள். 500 மீட்டர் தூரத்தில் இருந்த தலைப்பகுதி. அதிர்ந்து போன கிராமம். இரவோடு இரவாக இளைஞரை துடிக்க துடிக்க கொலை செய்தது மட்டுமில்லாமல் தலையை துண்டித்து கொன்ற கொடூரங்கள் யார்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? பிப்ரவரி 12ஆம் தேதி காலையில சஹர்சாவில் உள்ள சுர்சாருங்கிற நதிக்கரை ஓரத்துல மக்கள் சில பேரு வழக்கம் போல வேலைக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க ரத்த வெள்ளத்துல ஒரு ஆணோட உடல் தலையில்லாம கிடந்ததை பார்த்து அங்கிருந்தவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. அடுத்து விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க உடல் பகுதியை கைப்பற்றி அந்த இடத்துல சோதனை பண்ணப்ப 500 மீட்டர் தூரத்துல தலைப்பகுதி கிடைச்சிருக்கு. அதை கைப்பற்றின போலீஸ் ரெண்டுத்தையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அந்த நபர் யாரு, அவரை யாரு இப்படி கொடூரமா கொலை செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க தோண்டி துருவி இருக்காங்க. முதற்கட்டமா அந்த ஏரியாவுல யாராவது காணாம போயிருக்காங்களான்னு லிஸ்ட் எடுத்தப்ப ராஜேஷ் குமாருங்கிற இளைஞர் காணாம போனதா சொல்லி அவங்க பெற்றோர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்கு. உடனே காவலர்கள் அவங்கள நேர்ல வர வச்சு சடலத்தை காட்டினப்ப அது ராஜேஷ் தான்னு உறுதியாச்சு. அதுக்கப்புறம் அவரோட அம்மா கிட்ட போலீஸ் விசாரிச்சப்ப பெங்களூருவில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த என் மகன் ஹோலிக்கு தான் வருவேன்னு சொன்னான், அவன் எப்ப இங்க வந்தான்னே தெரியாதுன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அப்போதான் போலீஸுக்கு பொறி தட்டுச்சு. வீட்டுக்கே தெரியாம ராஜேஷ் ரகசியமா ஊருக்கு வந்திருக்காருன்னா அவரை யாரோ வரவழைச்சிருக்காங்கன்னு முடிவு பண்ணாங்க. உடனே ராஜேஷோட செல்போன் நம்பரை வச்சு அவர் யார் கூட பேசி இருக்காருன்னு லிஸ்ட் எடுத்தாங்க. அதுல ராஜேஷ் பெங்களூருவில இருந்து கிளம்பினதுல இருந்து சஹர்சா வந்து இறங்குற வரைக்கும் பீர்பால் அப்படிங்கிறவர் கூட மட்டும் 50 தடவைக்கு மேல பேசி இருந்தது தெரிய வந்துச்சு. அடுத்ததா பீர்பாலோட போன் லொகேஷனை செக் பண்ணாங்க போலீஸ். அப்ப கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு ராஜேஷோட போனும் பீர்பாலோட போனும் ஒரே இடத்துல, அதாவது நதிக்கரையில ஆஃப் ஆகி இருக்கு. உடனே போலீஸ்காரங்க பீர்பாலோட வீட்டுக்கு போனாங்க. ஆனா பீர்பால் அங்க இல்ல. பீர்பால் கிடைக்காததுனால அவரோட நிழல் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்ட் தர்ஷனை பிடிச்சு விசாரிச்சாங்க. முதல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருந்த தர்ஷனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாங்க. அதுலதான் ராஜேஷுக்கு நடந்த கொடூரமான சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பீகார் மாநிலம் சஹர்சாவை சேர்ந்த ராஜேஷும் அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த இளம்பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. ஆனாலும் ராஜேஷ் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் இளம்பெண்ணோட அண்ணன் பீர்பாலுக்கு தெரிய வந்து பிரச்சனையாகி இருக்கு. ராஜேஷோட வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்காரு. அதனால பையனோட வாழ்க்கைய நினைச்சு பெத்தவங்க ராஜேஷ பெங்களூருக்கு வேலைக்கு அனுப்பி இருக்காங்க. அங்க வேலைக்கு போயும் ராஜேஷ் இளம்பெண்ணோட பேசிட்டு தான் இருந்திருக்காரு. இது பீர்பாலுக்கு உச்சக்கட்ட ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பான்னு சொல்லி ராஜேஷோட கதையை முடிக்க பிளான் போட்டு இருக்கான். அதுக்காக பெங்களூர்ல இருந்த ராஜேஷுக்கு போன் பண்ண பீர்பால், நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு தம்பி, நானே என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உடனே கிளம்பி ஊருக்கு வான்னு சொல்லி இருக்கான். காதலியோட அண்ணன் பீர்பால் மாறிட்டாருன்னு நினைச்ச ராஜேஷ் தான் அம்மா கிட்ட கூட சொல்லாம பிப்ரவரி 11ஆம் தேதி ஊருக்கு வந்திருக்காரு. ராஜேஷ் வந்து இறங்கினதும் பீர்பால் தன்னோட நண்பன் தர்ஷனை கூட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ராஜேஷ, வா தம்பி ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குப்புறமான நதிக்கரைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ திடீர்னு பீர்பால் தான் வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ராஜேஷ சுட்டு தள்ளி இருக்கான். அதுல நிலை குலைஞ்ச ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே சரிஞ்சு விழுந்து உயிரிழந்துட்டாரு. அதோட விடாம ராஜேஷ் அடையாளம் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட தலையை துண்ட அறுத்து வீசிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க.
தர்ஷன் கிட்ட நடத்தின விசாரணையில பீர்பால் தான் முக்கிய கொலையாளின்னு தெரிய வந்ததும் கொலை வழக்க பதிவு செஞ்ச போலீஸ் தலைமறைவா இருக்கிற பீர்பால ஸ்பெஷல் டீம் அமைச்சு தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க.